வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறது தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 கேட்டகரியில் இருப்பாங்க. சரியா? கேட்டகரி 1 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து எலிஜிபிள் மார்க்கை நான் தாண்டிட்டேன் சார். அதாவது எலிஜிபிள் மார்க் நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓசி கேட்டகரியில் இருந்தீங்க 164. சரியா? அது மற்ற எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தாலும் 129 நீங்கள் எடுக்கணும். எலிஜிபிள் மார்க்கை நான் தாண்டிட்டேன் சார். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கிடைக்கும், சீட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க்குக்கு நான் போகலை. அப்போ எனக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் நீட் அட்டன் பண்ணேன் ஆனால் எலிஜிபிள் மார்க் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு இதை வச்சு நான் என்ன படிப்புக்கு நான் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரியில் ரெண்டாவது கேட்டகரியில் நீங்கள் இருப்பீங்க. தேர்ட் கேட்டகரி என்னென்னா, நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணால் விட்டுட்டேன், நீட் எக்ஸாம் நான் எழுதலை, இருந்தாலும் என்னால் டாக்டர் ஆக முடியுமா? இந்த 3 கேட்டகரியில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த 3 கேட்டகரியில் இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த 3 கேட்டகரியில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நான் வந்து நீட் எழுதுனேன், நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதாவது என்னென்னா, உங்களோட வீட்டோட ஃபினான்ஷியல் வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? எவ்வளோ இன்கம் வருது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ நீங்கள் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் சப்போஸ் டீம்டில் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது எலிஜிபிள் மார்க் இருந்தாலும் 129 இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே இருந்தாலும் சரி, எவ்வளோ மார்க் இருந்தாலும் சரி, நீங்கள் டீம்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என்னாச்சும் பார்த்தா கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். நம்மளே நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா எந்த வித உள்மறைவு இல்லாமல் தெளிவாக நம்ம என்னாச்சும் பார்த்தா உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் வரைக்குமே நம்ம என்ன ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். சரியா? எங்கன்னா டீம்டில். சரியா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17, 18, 19 லேக் வந்து பெர் இயருக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா? இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் சார் அப்படின்னா பிடிஎஸ் நம்ம பண்ணலாம். பிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபீஸ் காலேஜஸில் நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் வெறும் 4 இயர்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். இந்த மாதிரி காலேஜில் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய காலேஜில் 5 இயர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணுவோம். ஆனால் சில மெடிக்கல் காலேஜ் பிடிஎஸ் காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4 இயர்ஸ் பே பண்ணால் போதும். சரியா? அதை நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரியான காலேஜஸும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் நான் எலிஜிபிள் ஆகிட்டேன், இன்னும் வேறு என்ன படிப்புகள் இருக்குது? சித்தா, ஹோமியோபதி. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா, யுனானி, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ் இருக்கு. ஏன்னா மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜஸில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவு. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் காலேஜஸ் ரொம்ப குறைவு. சீட்டும் ரொம்ப என்னாச்சு பார்த்தா குறைவாக தான் இருக்கும். அப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம், நீட் மார்க் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக எடுத்துக்கணும். ஆனால் நான் எலிஜிபிள் மார்க் ஒட்டியே இருக்கேன், 200 இல்லை 250 இந்த ரேஞ்சிலே நான் இருக்கேன் சார், எனக்கு அப்போ ப்ரைவேட் காலேஜில் நான் படிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது, லோ ஃபீஸ் காலேஜஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது. சரியா? அப்போ இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எலிஜிபிள் மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் டீம்டில் மேனேஜ்மெண்ட்டில் போடலாம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் வந்து 17, 18 லேக் வந்து நம்ம என்னாச்சு பார்த்தா செலவு பண்ணி நம்ம இங்கேயே படிக்கிறதா படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டோட்டலாக 35 லேக் வந்து நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னாவே அப்ராடில் நம்ம என்னாச்சு பார்த்தா மெடிக்கல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரெடியாக இருக்கிறோம். சரியா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் நான் நீட் எக்ஸாம் எழுதினேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் மார்க்கே நான் எடுக்கலை, என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. வெட்டினரி ப்ரைவேட் காலேஜஸ் நீங்கள் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். சார் வெட்டினரி ப்ரைவேட் காலேஜ் வந்து கவுன்சிலிங்குள்ளே அப்போ வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வராது. வெட்டினரி கவர்மெண்ட் காலேஜ் ஆல் இண்டியா கவுன்சிலிங், அதாவது விசிஐன்னு சொல்லுவோம், வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவுன்சிலிங்கில் நம்ம என்ன சொல்லுவோம், எலிஜிபிள் மார்க்கை விட 400க்கு மேலே நீங்கள் எடுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம் வெட்டினரிக்காக. சரியா? அப்படி உங்களால் எடுக்க முடியாத பட்சத்துக்கு நீங்கள் எலிஜிபிள் மார்க் கூட இல்லை ஆனால் நீட் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு வெட்டினரியில் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே நம்ம டேரெக்டாகவே அட்மிஷன் வந்து போடலாம். சரியா? நம்ம தமிழ்நாடு பசங்க ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பெர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா
6 lakh வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் நான் நீட் எக்ஸாமே அப்ளை பண்ணவே இல்லை, நீட்டே நான் எழுதவே இல்லை, என்னால் டாக்டர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா BNYS அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். இதை நம்ம படித்தோம் அப்படின்னாலும் நம்ம டாக்டர் ரேஞ்ச் தான், டாக்டர் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் டி வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அதை தான் சொல்லுவோம். சரியா? இந்த கோர்ஸும் நம்ம என்ன பண்ணலாம். இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும், எந்த காலேஜில் நான் போய் ஜாயின் பண்ணுறது, எப்படி நான் ஜாயின் பண்ணுறது, லோ ஃபீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் அப்படி தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு தெளிவு கிடைச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? அதனால் பயம் வேண்டாம், வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.